ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமால கனவு நாயகியா வலம் வந்தவங்க தான் ஜோதிகா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்த ஜோ 36 வயது நிலை படம் மூலமா செம்ம மாசா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கதைகளா பார்த்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா வந்த உடன்பிறப்பை படத்துக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் அவங்க தமிழ்ல எந்த படமும் பண்ணல. இப்போ ஃபேமிலியோட மும்பைல செட்டில் ஆகிட்டதால ஹிந்தி படங்கள்ல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வராங்க. ஆனா தமிழ் ரசிகர்கள் மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. ஜோதிகா ஏன் இப்ப தமிழ்ல நடிக்க மாட்டேன்றாங்க? அவங்களுக்கு கதை பிடிக்கலையா, இல்ல அவங்களே வேணான்னு தவிர்க்கிறாங்களா? சினிமா வட்டாரத்துல விசாரிச்சா ரெண்டு விதமான பேச்சு ஓடுது. ஜோதிகா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வர கதைகள் எதுவும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணலையாம். தனக்கு செட் ஆகுற மாதிரி வெயிட்டான கதைகள் தமிழ்ல இப்போதைக்கு அமையலன்னு அவங்க நினைக்கிறாங்களாம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிகா கிட்ட கதை சொல்ல வரவங்க எல்லாம் நீங்களே சொந்தமா இந்த படத்தை தயாரிங்கன்னு பிரஷர் கொடுக்கறாங்களாம். ஹிந்தில வர மாதிரி வித்தியாசமான கதைகளும் தமிழ் அமையல. அதே சமயம் சொந்தமா தயாரிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறதும் அவங்களுக்கு பிடிக்கலையா. இதனாலதான் தமிழ்ல நடிக்கிறதுக்கு அவங்க இப்போதைக்கு தயங்குறதா சொல்லப்படுது. ஜோதிகா மறுபடியும் தமிழ்ல நடிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அவங்களுக்கு எந்த மாதிரி கதை செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.